ரொம்ப ஸ்டைலிஷ்ஷு, அப்புறம் ஹி குக்ஸு, ஹி கிளீன்ஸு, அதுக்கப்புறம் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் லேடீஸ். நம்ம என்ட்ரி ஆஃப் லெஜெண்ட் ஹாக்கை மீஹாக் வந்து என்ட்ரி கொடுத்தா. சாஞ்சி ஆர் ஜோரோ யார் ஜெயிப்பா? எனக்கு ஜோரோ தான். ஏன்னா சாஞ்சி எல்லாரும் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணான். பொறுக்கி பையன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோல நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி எல்லாம் சேர்ந்து அஃபீஷியலா ஸ்ட்ரா ஹாட் க்ரூ வந்து ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரா ஹேட் க்ரூக்கு இப்போ வந்து ஒரு ஷிப்பு தேவை. அந்த ஷிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வில்லேஜ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து புது க்ரூமேட் வந்து ஜாயின் ஆகுறாரு. அங்கேருந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே வந்து ஒரு குக் வந்து நம்ம ஸ்ட்ரா ஹேட் க்ரூவில் ஜாயின் பண்ணுறாரு. வாங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டீமன் ஸ்லேயர் சோலோ லெவலிங்கோட ரிவ்யூலாம் போட்டிருக்கோம். பிடிச்சவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அப்படியே எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Let's go and watch One Piece. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். வெல்கம் பேக். எல்லாரும் டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் ரம்யாவும் சிரப் வில்லேஜ் அண்டு பராட்டியா இருக்க சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ரூக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஷிப்பு வேணும். ஸோ பைரட்டாக இருந்தால் என்ன முக்கியம்? வைஃபை கிடையாது, ஷிப்பு தான். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அந்த ஷிப்புக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம நெக்ஸ்ட் க்ரூமேட் வந்து என்ட்ரி ஆகுறான். அவன் தான் ஊசாப். இந்த ஊசாப் யாரும் இல்லைங்க, ஷாங்க் க்ரூமேட்ல இருக்கிற ஒரு ஸ்னைப்பர் யாசப் தான் வந்து இவனோட அப்பா. நம்ம ஊசாப் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பொய்க்காரன். எப்போ பாரு பைரட்ஸ் வராங்க, மான்ஸ்டர் வருதுன்ட்டு அலாம் அடித்த மாதிரி ஊரில் கத்திட்டே இருப்பான். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதனாலேயே அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம ஊசாப்பை வந்து பிடிக்காது. மீன்வயல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா வந்து ரிச் கேர்ள் காயான்னு ஒருத்தி இருப்பா. அவளுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஸோ அவள் பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். பட் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு பட்லர் இருக்கான். பார்க்க ரொம்ப காமாக இருப்பான், பொலைட்டாக இருப்பான். ஆனால் அவனை பார்த்தாலே நம்மளுக்குலாம் சந்தேகம் வரும், இவன் ஆக்சுவலாக ஒரு திருட்டு பையன் தான் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, ஒரு திருட்டு பையன்தான். அவன் வந்து கேப்டன் குரோ என்கிற கிளாகதோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடிச்சுக்கிட்டு இருப்பான் பட்லரா. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ! இப்பதான் வந்து நம்ம லூஃபி வந்து ஊசாப்பை வந்து மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஷாங்ஸ் க்ரூல வந்து யாசாப்பை பார்த்துருந்ததுனால அப்படியே மூக்கு மொழி எல்லாமே ஒன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊசாப்பும் காயாவும் ஃப்ரெண்டு அப்படின்றது தெரிஞ்சு சரி காயா கிட்ட போய் நம்ம போட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல தான் வந்து இந்த கேப்டன் கூரோவும் அவனோட பழைய டீம்மேட்டான ஜாங்கோ த ஹிப்னாட்டிஸ்ட் அவனும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம காயாவை போட்டு தள்ளிட்டு அவனோட சொத்தை அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம லூஃபியும் ஊசாப்பும் மேலே இருந்து ஒட்டி கேட்டுருவானுங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஊசாப் வந்து ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான். பட் ஆனால் இவன் பொய்க்காரன்றதுனால யாரும் நம்ப மாட்டாங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஸோ ஃபைனலாக ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஜோரோ வந்து மீவா பிரதர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். லூஃபி வந்து இந்த ஹிப்னாட்டிஸ்ட் கூட சண்டை போடும்போது அவனும் தூங்கிடுவான், லூஃபியும் தூங்கிடுவான். இப்போ வந்து லூஃபி ஏஞ்ச உடனே கேப்டன் கூரோ கூட சண்டை போடுறான். கேப்டன் கூரோ வந்து கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கேட் ஸ்டைல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து லூஃபி வந்து பஞ்ச் எல்லாம் கொடுத்து கேப்டன் கூரோ வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஊசாப்பும் வந்து அவனோட பிரேவ் வந்து ப்ரூவ் பண்றான் எல்லார்கிட்டயும். லாஸ்ட்ல வந்து ரிவார்டா வந்து காயா வந்து இவங்களுக்கு வந்து கோயிங் மெரி அப்படின்ற ஒரு கப்பலை கொடுப்பா. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நம்மளுக்கு வந்து இப்ப கப்பல் கிடைச்சிருச்சு. நம்மளோட ஸ்னைப்பர் ஊசாப் வந்து கேங்ல சேர்ந்துட்டாரு. ஸோ அப்புறம் என்ன, இப்போ நம்ம கிட்ட ஷிப் இருக்கு, க்ரூ இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபுட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுக்காக தான் போறாங்க ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் பராட்டியா. ரெஸ்டாரண்ட்ல ஷெஃப்னு சொல்லி ஃபுல்லா பைரட்ஸா இருக்காங்க. அது வந்து ஒரு பைரட்ஸோட ரிட்டையர்மெண்ட் மாதிரி எல்லாம் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது ஒரு மெரைன் ஷிப்பு வருது. அந்த மெரைன் ஷிப்புக்கும் நம்ம லூஃபி ஷிப்புக்கும் சண்டை வரும்போது அங்கேருந்து ஒரு கேனன் ஃபயர் பண்ணுறாங்க. அந்த கேனனை வந்து நம்ம லூஃபி வந்து அந்த பராட்டியா ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்பி விட்டுறான்.
ஸோ அந்த கேனன் பால் வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடுது. இதை பார்த்ததும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனர் ரெட் ஃபுட் வந்து லூஃபியை வந்து நீ 1 இயருக்கு வந்து சோர் பாயா ஒர்க் பண்ணும், அப்போ தான் நான் உன்னை இங்கேருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறான் நம்ம குக்கு சாஞ்சி. நம்ம சாஞ்சி வந்து ஒரு பெரிய குக்கு, அப்புறம் ஜென்டில்மேன். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வீக் ஆகி சொல்லி விடுவாப்புல. நம்ம பராட்டியா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. யார் பசியோடு வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும். அங்கதான் வராங்க நம்ம ஜின்னும் டான் கிரீக்கும். இந்த டான் கிரீக் பத்தி சொல்லணும்னா ஃபுல் ஆர்மரு, அப்புறம் ஒரு ஹிப்போக்ரிட்டிக் வில்லன். இப்போ வந்து அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் பைரட்டே, அவனுக்கு ஃபுட்டு கொடுக்காது, அதுக்கப்புறம் நம்மளே வந்து அவன் சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாஞ்சிக்கும் அந்த ரெட் ஃபுட்க்கும் இருக்கிற ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா, யாரு வந்து பசியோட வராங்களோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது. சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. ஏன்னா இங்க வந்து ஒரு பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. அங்க வந்து சாப்பாடே இல்லாம அந்த ரெட் ஃபுட்டும் சாஞ்சும் வந்து ஒரு கப்பலுக்காக ஒரு ஐலண்ட்ல மாட்டியிருப்பாங்க. ஒரு கப்பல் வரத்துக்காக வந்து ஒரு 6 மாசம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரெட் ஃபுட் வந்து சாப்பிடாம கூட சாஞ்சிக்கு வந்து சாப்பாடு கொடுத்து சாஞ்சியை வந்து காப்பாற்றுவாங்க. அதனால இந்த ஒரு சினாரியோனால யாரு பசியா வந்தாலும் அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. மீன்வைல் நம்ம என்ட்ரி ஆஃப் லெஜண்ட் ஹாக்கை மீஹாக் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஒன் ஆஃப் த 7 வார்லார்ட்ஸ் ஆஃப் ஒன் பீஸ். இப்போதான் நம்ம ஜோரோவோட பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. ஜோரோவோட கோல் என்னன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு ஆகணும் அப்படின்றது. நம்ம வந்து மீஹாக்கை டிஃபீட் பண்ணால் நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகிடுவோம் அப்படின்ட்டு மீஹாக் கூட பேரிங் போடுறான். ஸோ ஜோரோவோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பார்த்துட்டு மீஹாக்கு வந்து அவனோட ஒரிஜினல் ஸ்வாடான பெரிய ஸ்வாடை எடுத்து ஜோரோக்கு வந்து ஒரு கிராஸ் போட்டுடுறான். ஸோ இப்போ தான் வந்து ஜோரோ ரியலைஸ் பண்ணுறான் நம்மளோட வந்து பெரிய பவர்ஃபுல்லான பீப்புளெலாம் இந்த வேர்ல்டில் இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து ஜோரோ வந்து லூஃபிக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். நான் இனிமேல் எந்த ஃபைட்லேயும் டிஃபீட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும். இப்போ டான் கிரீக் அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த கப்பல் வந்து கைப்பற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து போட்டு அடிப்பான். அப்போ வந்து லூஃபி வந்து அந்த தாத்தா கிட்ட கேட்பான், நான் வந்து இந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து துரத்தி விட்டேன்னா என்னை வந்து அனுப்பிச்சிருவீங்கல்ல, 1 இயர் நான் வந்து சோர் பாயா ஒர்க் பண்ண தேவையில்ல அப்படின்னு கேட்பான். அவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம லூஃபி பஞ்சு மேல பஞ்சா கொடுத்து அந்த ஆர்மர்லாம் உடைச்சு டான் கிரீக்கை வந்து அப்படியே ஃபுல்லா சதைச்சிருவான். அப்புறம் நம்மளோட சாஞ்சியோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் ப்ளூ பாக்குறது. அந்த ஆல் ப்ளூல வந்து ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூ, நார்த் ப்ளூல இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் வந்து அங்க இருக்கும். அந்த ஃபிஷ் எல்லாம் பாக்குறதா வந்து நம்ம சாஞ்சியோட கனவே. அந்த கனவை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தாவும் வந்து சாஞ்சியை வந்து லூஃபியை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடகம் மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் போட்டு சாஞ்சியும் புரிஞ்சுக்கிட்டு லூஃபி கூட வந்து க்ரூல வந்து குக்கா ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் நம்ம சிரப் வில்லேஜ் அண்ட் பராத்தியா ஆர்க்கோட சம்மரி. ஸோ நெக்ஸ்ட் வாங்க Q&Aக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் யூ திங்க் அபவுட் நம்ம ஊசாப்? ஊசாப் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ரொம்ப பயந்த பீஸ் அவன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு பைரட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்ததுனால ரொம்ப தனியா வளர்ந்ததுனால ரொம்ப பயப்படுறான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது அந்த பேக் ஸ்டோரியில. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து க்ரூல ஜாயின் பண்ணிட்டான்ல, இப்போ வந்து நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த சிரப் வில்லேஜில் உனக்கு எந்த மூமெண்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு? ஸோ நம்ம ஊசாப் வந்து நிறைய பொய் சொல்றதுனால அந்த ஊர்ல வந்து இவன் உண்மையை சொல்ல போகும்போது பைரட்ஸ் வராங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் நம்பலனா என்ன, என் ஊருக்காக கயாக்காக நான் சண்டை போடுவேன், நான் நிற்பேன் அப்படின்ட்டு வந்து சண்டை போடுறதுக்கு வருவான். அப்போ வந்து நம்ம லூஃபி, ஜோரோ, நாமிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவன் என்னதான் பயந்த பீஸா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தைரியம், அந்த ஒரு நல்ல கேரக்டர் வெளியே தெரிஞ்சது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சாஞ்சி, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். எனக்கு சாஞ்சி ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வந்து ரொம்ப ஸ்டைலிஷு, அப்புறம் ஹி குக்ஸு, ஹி கிளீன்ஸு, அதுக்கப்புறம் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் லேடிஸ் அண்ட் ஹி லிசன் டு தெம்.
அதனால எனக்கு அது பார்த்த உடனே வந்து வா ஓட மேன் இப்படிதானே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின், மீவாக் vs ஜோரோ ஃபைட்டு எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு வந்து மீஹாக் வந்த உடனே எனக்கு அவர் யாரு என்னன்னுலாம் தெரியல. ஆனா அந்த டான் கிரீகோட கப்பல், அத்தனை கப்பல் இருக்கும், அத்தனை கப்பலையும் வந்து ஸ்வாடாலேயே வந்து வெட்டி தூள் தூளா வந்து எல்லாமே சிங்க் ஆகும். அப்பதான் வந்து எவ்வளவு பெரிய பவர்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து அங்க சொல்லுவாங்க வந்து ஒன் ஆஃப் த 7 வார்லார்ட்ஸ்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜோரோட ரியாக்ஷனும் வந்து மாறும். ஓகே, இவரை தான் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிராண்ட் லைன்ல மீட் பண்ணணும்னு இருந்தா இங்கே வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஒத்தை கொத்த வரீங்களா, 1-on-1 வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி ஒரு காய்கறி வெட்டுற மாதிரி ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியில வந்து ஜோரோ 3 ஸ்வாட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போடுவான். உனிகிரி அதெல்லாம் ட்ரை பண்ணுவான். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது மீவாக் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜோரோ வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் பார்த்துட்டு அவரோட வால் எடுத்து ஒரு எக்ஸ் போடுவாரு. அதுக்கப்புறம் வந்து லூஃபி கிட்ட வந்து சொல்லுவாரு, கவலைப்படாத, நான் அவனை கொல்லலாம் இல்லை, உங்களை வந்து நான் மறுபடியும் கிராண்ட் லைன்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்பதான் அவர் வந்து எவ்வளோ பெரிய மாசு அது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஜோரோ வந்து நான் இதுக்கு மேல வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ற லூஃபி, இதுக்கு மேல எதுவும் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ட்ரெயின் பண்ணுவாரு. நம்ம ரெட் ஃபுட் அண்ட் சாஞ்சியோட பேக் ஸ்டோரி எப்படி எமோஷனலா இருந்துச்சா இல்ல நார்மல் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சா? நம்மளோட ரெட் ஃபுட் ஜெஃப் வந்து அவரோட பிரைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாஞ்சியோட ட்ரிபிள் மடங்கா இருப்பாரு. சாஞ்சி வந்து ஃபைட்டு கத்துக்கிட்டதே நம்ம ரெட் ஃபுட் கிட்ட இருந்தா. ஃபர்ஸ்ட் வந்து அவர் பைரட்டா இருக்கும்போது சாஞ்சி வந்து ஒரு கப்பலை வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க போயிட்டு கொள்ளையடிக்க போகும்போது ஒரு பெரிய அலை மாதிரி வந்து சாஞ்சி கீழே விழுந்துருவான். அவனை போய் காப்பாத்த போய் தான் இவருக்கு கால் போகும். அப்புறம் இவங்க 2 பேர் தான் அந்த அலையில இருந்து தப்பிச்சு ஒரு ஐலாண்ட்ல இருப்பாங்க. அப்ப வந்து ஃபுட் எல்லாமே சாஞ்சி கொடுத்துருவாரு. சாஞ்சி கொடுத்துட்டு ஏதாவது கப்பல் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மூலையில அவன் ஒரு மூலையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கிட்ட என்னவோ வந்து கப்பலும் வராது, யாரும் ரெஸ்கியூ பண்ண வர மாட்டாங்க, ஃபுட்டே இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து இப்படி சீல வந்து எப்படிலாம் யாராச்சும் மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படிலாம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதனாலதான் வந்து அவங்க ஃபுட்டு வந்து யாரு பசியா அவங்க எதிரியா இருந்தாலும் சரி, பைரட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்க ரொம்பவே எமோஷ்னலா இருந்துச்சு, ரொம்பவே பர்சனலா டச் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வாங்க ரேபிட் ஃபயருக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உசாப், 1 வேர்ட். பயந்தாங்கொல்லி பிளஸ் பொய் புல்கி. கூரோவோட காம்னஸ் ஸ்கேரியா இருந்துச்சா ஸ்டைலிஷா இருந்துச்சா? அவன் வந்து அம்பில இருந்து அன்னியனா மாறின மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருந்துச்சு. சாஞ்சியோட ஃப்ளர்ட்டிங் ஸ்கில், கியூட் ஆர் கிரிஞ்சி? இவன் ஒருத்தர்கிட்ட பண்ணா அது கியூட், இவன் எல்லார்ட்டையும் பண்றான். ஸோ கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு 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 வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. நீ வந்து பராட்டியால ஜாயின் பண்ணவையா இல்லை லூஃபி கூட சேர்ந்து செயல் பண்ணுவியா? லூஃபி கூட போனா கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா அட்வென்ச்சர்ஸா இருக்கும். ஸோ லூஃபி கூட தான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சாஞ்சி ஆர் ஜோரோ, யார் ஜெயிப்பா? எனக்கு ஜோரோ தான், ஏன்னா சாஞ்சி எல்லாரும் கூடயும் ஃப்ளர்ட் பண்றான். பொறுக்கி பைய. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே காய்ஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா அனிமே பண்ணணும்னா அந்த அனிமேவை கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் இதே மாதிரி 2 பேர் சேர்ந்து பார்த்து அதை ரிவ்யூவாக போடுறோம். ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.